இந்த கதையில வர ராஜா எப்பயுமே யாராவது பேசுறத ஒட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவர் அப்படியே ஒட்டு கேட்டு, ஒட்டு கேட்டு அவருக்கு பழகி போய் அவரோட காது வந்து ஒரு கழுத காதா மாறிடுச்சு. ஒரு ஸ்டேஜ்ல சின்ன பிள்ளையிலேருந்தே ஒட்டு கேட்டுட்டே வந்திருக்காரு. அவரோட காது ஒரு ஸ்டேஜ்ல வந்து கழுத காதா மாறிடுச்சு. இது வந்து நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படி சொன்னா, தனக்கு அவமானமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே அவர் வந்து அவரோட காத மறைச்சு தலைப்பாகை கட்டிக்கிறாரு. தலைப்பாகைய அவர் எப்பயுமே கழட்டுறதே கிடையாது. அவருக்கு வந்து ரொம்ப தாடியெல்லாம் வளர்ந்துருச்சு அப்படிங்கிறப்ப, அவர் வந்து ஒரு சவரம் பண்ணிக்கிறதுக்காக அவங்க வந்து அந்த தொழிலாளிய வந்து வர சொல்றாங்க. அப்ப அவர் வந்து சேவிங் பண்ணணும் அப்படி சொன்னா, கண்டிப்பா வந்து அவரோட தலைப்பாகைய கழட்டி தான் ஆவணும் அப்படி சொல்லி அந்த முடி திருத்தும் தொழிலாளி வந்து சொல்றாங்க. சரி அப்படின்ட்டு அப்போ அதில் ஒரு ரகசியம் இருக்கு. அதை நான் உனக்கு தெரிஞ்சிரும். ஆனால் அதை வந்து நீ எக்காரணத்தை கொண்டு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொன்னீன்னா அது வந்து நான் வந்து உன்னோட உயிரை எடுத்துருவேன். உன்னை உயிரோடயே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லி வைக்கிறாரு. அது வந்து ஒரு ராஜ ரகசியம், வெளில சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டி வைக்கிறாரு. மிரட்டிட்டு அவரோட தலைப்பாகையை கழட்டும் போது அவருக்கு வந்து கழுத காது இருக்கு அப்படிங்கிறது வந்து அந்த தொழிலாளிக்கு தெரிஞ்சிருது. இருந்தாலும் அது ராஜ ரகசியம் அப்படின்னு ராஜா சொன்னதுனால அவர் வந்து பயந்துக்கிட்டு இது யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுல வச்சுட்டு அவருக்கு சவரம் பண்ணி விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போன உடனே அவருக்கு வந்து அதை யார்ட்டையாவது சொல்லி ஆகணுமே, இவ்வளோ பெரிய ரகசியம் ராஜாவுக்கு கழுத காதா, ஐயோ எப்படி யாருக்குமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரால் அந்த ரகசியத்தை வந்து காப்பாற்றவே முடியல. யார்கிட்டயாவது சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் மனசு வந்து உறுத்திக்கிட்டே இருக்கு. சரி, இது யார்கிட்டயோ எதுக்கு சொல்லணும், நம்ம மனைவி கிட்ட சொல்லிட்டு இதை யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனைவி கிட்ட மட்டும், அடியே நான் இந்த மாதிரி ராஜா கிட்ட சவரம் பண்ண போனேன், ஆனால் ராஜாவுக்கு வந்து கழுதக்காது அப்படி அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. இதை யார்ட்டையாவது சொல்லியே ஆகணுண்டி என் மனசு ரொம்ப பொறுத்துச்சு. ஆனால் ராஜா இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, இது ராஜ ரகசியம்னு சொல்லி, இல்லைன்னா என் உயிரையே எடுத்துருவேன்னு சொல்லியிருக்காரு, தயவு செஞ்சு இதை யார்கிட்டையும் சொல்லிடாதடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ரகசியத்தை வந்து அவரோட மனைவி கிட்ட சொல்லிட்டு தூங்கிடுறாரு. அவங்க மனைவி அதை கேட்டுட்டு அவங்களால வந்து அதை ஜீரணிக்கவே முடியலை. இது யார்ட்டையாவது சொல்லணுமே, ஆனால் சொன்னால் தன்னோட கணவரோட உயிர் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே பொறுமைக்கிட்டே இருந்து நைட்டுக்குள்ளே காலைல எழுந்திரிச்சு பார்த்தா அவங்களோட வயிறு வந்து அப்படியே பொறுமி பொறுமி பெரிய வயிறு ஆயிடுச்சு. வயிறு ஊதிக்கிட்டே வந்துடுச்சு. அந்த ரகசியம் அவங்க வயிற்றை விட்டு மனசை விட்டு வெளில வராமல் வயிறு வந்து ஊதிக்கிட்டே வந்துடுச்சு. இதை பார்த்த கணவர் வந்து, ஐயோ உன்கிட்ட போய் சொன்னேன் பத்தியா, உனக்கு இப்படி ஆகி போச்சு, என்னடி இது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து புலம்புறாங்க. இதை யாருக்கிட்டையாவது சொன்னால் நம்ம உயிரே போயிருமே, சொல்லலைன்னா உனக்கு இப்படி வயிறு பெருசாகிக்கிட்டே போகுதே, நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி 2 பேரும் புலம்பிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. சரி ஓகே, நம்ம வந்து இதுக்கு மேலே இதை யார்ட்டையாவது சொல்லலைன்னா உன் உயிருக்கு ஆபத்தாயிரும், சொன்னால் என் உயிருக்கு ஆபத்தாயிரும். அதனால ஒன்று செய்வோம், காட்டுக்குள்ளே போய் ஆழ குழி நோண்டுவோம். குழி நோண்டி அதுக்குள்ளே நான் உன்னை இறக்கி விடுறேன். நீ இந்த ரகசியத்தை உன் வயிறு குறையிற வரைக்கும், உன் மனசு ஆடுற வரைக்கும் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ நேரம் சொல்லிடுறே. உன் வயிறு குறைஞ்சோடனே நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. அதே போல் காட்டுக்குள்ளேயும் போகிறாங்க. ஒரு பெரிய குழியும் நோண்டுறாங்க. அந்த பெண்மணியை வந்து அந்த குழிக்குள்ளே இறக்கி விடுறாங்க. அவங்களும் அவங்க வயிறு குறையிற வரைக்கும் ராஜாக்கு அது கழுதக்காது, ராஜாக்கு அது கழுதக்காது, ராஜாக்கு அது கழுதக்காதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நேரம் அவங்க வந்து இவ்வளோ நேரம் சொன்னதுக்கு அப்புறமா அவங்க வயிறு மனசு ஆறி அவங்க வயிறு வந்து குறைஞ்சிருது. சரின்னு மண்ணை போட்டு அந்த குழியை மூடி விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. மறுநாள் காலையில் அவர் வந்து வேலைக்கு போகிறதுக்காக அந்த வழியை வந்து கடந்து போகிறாரு. அவர் மூடின குழியில் ஒரு பெரிய மரம், நைட்டோட நைட்டாக அந்த ரகசியமாக அந்த பெரிய மரம் வந்து வளர்ந்துருக்கு. இவருக்கு அதை பார்த்தோன்னே ஒரே ஆச்சரியம். நேற்று இந்த இடத்துல தானே நம்ம ஒரு குழி நோண்டி நம்ம பேசிட்டு போனோம், எப்படி திடீர்னு இவ்வளோ பெரிய மரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே போயிடுறாரு. அப்போ அந்த சைடு வந்து மரம் வெட்டுறவங்க வந்து இந்த மரத்தை வெட்டிட்டு போகிறாங்க. வெட்டிட்டு போய் அவங்க அந்த மரத்தை வச்சு தவில் ஒன்று செய்கிறாங்க. அதை வந்து ஒரு தவில் வாசிக்கிறவர் வந்து வாங்கிட்டு போகிறாரு. அவர் வந்து ஒரு தவில் வாங்கியிருக்கோம், இதை வந்து ராஜா கிட்ட தான் வாசித்து காட்டணும், வேறு யார்கிட்டையும் நம்மளோட திறமையை ஃபஸ்ட்டு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவிலோட ராஜா கிட்ட போகிறாங்க. மன்னா, இந்த மாதிரி நான் ஒரு தவில் வாங்கியிருக்கேன், இதை உங்ககிட்ட வாசித்து காட்டணுங்கிறது தான் என்னோட ஆசை, அதை நீங்கள் நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்லி கேட்குறாரு. சரி ஓகே, நீங்கள் வந்து வாசித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி சபையில் வந்து வாசிக்க சொல்கிறாரு, மக்கள் கூடியிருக்க இடத்துல. அப்போ வந்து அந்த வாசிப்பவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு விரல் வைக்கிறாரு. தட்டினோன்னே
ராஜா அப்படின்னு சொல்லுது. 2வது தட்ட தட்டினோன்னே காது அப்படி சொல்லுது. இதே மாதிரி அவர் தட்ட தட்ட ராஜா காது, கழுத காது, ராஜா காது, கழுத காதுன்னு சொல்லி அந்த தமிழ்ல இருந்து அந்த சவுண்டு தான் வருது. அப்போ ராஜா காது, கழுத காதா, என்ன இது ஒரு வித்தியாசமான சவுண்ட் வருதுன்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிறாங்க. இல்லை, இந்த எதனால வந்து இந்த சவுண்ட் இப்படி வருதுங்கிறது யாருக்கும் புரியாததுனால ராஜாவோட தலைப்பாகையை கழட்டி பார்க்கறதுன்னு ஒரு பக்கம் முடிவுக்கு வந்துட்டாங்க. வேற வழியே இல்லாத ராஜா அவரோட தலைப்பாகையை கழட்டி இந்த மாதிரி நான் ஒட்டு கேட்டுட்டே இருந்ததுனால தன்னோட காது கழுத காதா ஆயிடுச்சு அப்படிங்கிற ரகசியத்தை மக்கள் எல்லாத்துக்கும் முன்னாடியே அவர் ஒத்துக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. அப்போ ஊர் மக்கள் எல்லாருமே ராஜாவோட காது கழுத காதா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம இன்னொருத்தவங்க பேசுகிறத ஒட்டு கேட்கக்கூடாதுங்கிறதையும், ரகசியத்தை ஃபஸ்ட்டு பெண்கள்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லணும்னு அவர் நினச்சதையும், பெண்கள்கிட்ட ரகசியம் நிற்காது அப்படிங்கிறதையும் இந்த கதை மூலமாக சொல்ல வராங்க. இந்த கதையும் எங்களோட பாட்டி சொன்னது தான். இந்த கதை எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.